நான் சொல்றேன், இங்க இருக்கிறவர்கள் எல்லாரும், இங்க இருக்கிற எல்லா தேவ ஜனங்களும், நீங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னருடைய பிள்ளைகள். நீங்க தரித்திரங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களா இருக்கவே கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, ஒருத்தருக்கு உதவி செய்யறதை விட, பண உதவி செய்யறதை விட, பொருள் உதவி செய்யறதை விட, அவனை பிழைக்க கத்து கொடுத்துட்டோம்னா அவன் சூப்பரா பிழைச்சிருவான். அதைத்தான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. சபையும் தரித்திரம் இல்ல, ஜனங்களும் தரித்திரம் இல்ல. எப்ப பாரு இந்த பாஸ்ட் ஏதாவது ஒண்ணு கொடுப்பார், நாமளே பாஸ்டுக்கு தான் கொடுக்கணும். இந்த பாஸ்ட் அதை ஒரு பெரிய விழா மாதிரி நடத்தி இது கொடுக்கறதெல்லாம் ஒரு பெரிய மேடையில போட்டு, அதை ஒரு வாட்ஸ்அப்ல போட்டு, அவன் ஜனங்கள் எப்ப பாரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருக்கிறாரோ, பிச்சைக்காரனா இருக்கிறாரோ அதே பிச்சைக்காரனா தான் இருக்கிறான். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயோ இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒரு உலகத்திற்குரிய வாழ்க்கையிலேயே இதே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அதே 15 வருஷத்துக்கு முன்னால போட்டு தேய்ச்சி போன ஒரு சட்டை போட்டு வர்றான், அதே மாதிரி வர்றான். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார்னு சொல்லி சொல்லுவோம்னா வெறும் வார்த்தையில இல்ல, நம்ம வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறவர்களா நாம இருக்க வேண்டும். பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு விளங்குதே? அதனால தேவன் இப்ப நடத்திட்டு போற பாதையில அழகா இச்சைக்குள்ள விழாதபடிக்கு பாத்துக்காங்க. யாரா இருந்தாலும் சரி, எந்த இச்சையா இருந்தாலும் சரி, பொருளாசையில இச்சையா இருந்தாலும் சரி, மத்த இச்சைகளாக இருந்தாலும் சரி, எதிரையும் விழுந்து விடாதபடிக்கு கவனம் உள்ளவர்களாக